உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார். நாடு அடிமையாக இருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்கலாமா என்று கேள்வியை எழுப்பிய வீரர் தான் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, தன் நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்த உண்மையான வீரர். அவர் 1872ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். அவர் தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்று திருச்சியில் சட்டக்கல்வி முடித்து ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு தேசப்பற்று, நீதி உணர்வு, துணிச்சல் ஆழமாக வேரூன்றியது. அவர் ஒரு வழக்கறிஞர், ஆனால் தேசத்தின் துயரமே அவரை ஒரு போராளியாக மாற்றியது. அவர் ஒரு சாதாரணமான வழக்கறிஞர் அல்ல, வசதியற்ற மக்களுக்காக இலவசமாக வாதாடிய மனிதநேய வழக்கறிஞர். அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்ததால் ஆங்கில அரசின் கோபத்தையும் சந்தித்தார். ஆனால் நியாயத்துக்காக போராடுவதை அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை. பாரதியாரின் நெருங்கிய நண்பராக இருந்து தேசபக்தியை மக்களிடையே பரவச் செய்தார். கடலில் நம் கொடி பறக்க வேண்டும் என்று ஆரம்பித்ததுதான் சுதேஷ ஸ்ரீ நேவிகேஷன் கம்பெனி. இதன் மூலம் இந்தியர்களும் கப்பல் இயக்கலாம் என்று நிரூபித்தார். இதனால் மக்கள் அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார். தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் கொடுத்த தண்டனை மிகவும் கொடுமையானது. அவரை ஒரு மனிதனாக அல்ல, மாற்றை போல் செக்கிழுத்த வைத்தனர். சிறை வாழ்க்கை முடிந்த பிறகும் அவர் பணம், புகழ், பதவி எதையும் நாடவில்லை. தேச சேவையே வாழ்க்கை என்றிருந்தார். இதனால் மக்கள் அவரை செக்கிழுத்த செம்மல் என்று மரியாதையாக அழைக்கப்பட்டார். தேசம் நமது சொத்தல்ல, தேசம் நமது பொறுப்பு. இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், படிக்கிறோம், வாழ்கிறோம் என்றால் வ.உ. சிதம்பரனார் போன்ற வீரர்களின் தியாகத்தினால். இந்திய சுதந்திரம் எளிதில் கிடைத்ததல்ல, வ.உ. சிதம்பரனார் போன்ற வீரர்களின் தியாகத்தினால் கிடைத்த பரிசு. இதை நாம் மறக்காமல் நல்ல குடிமகனாக வாழ்ந்து காட்டுவதே அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை. இதை சொல்லி நான் இதுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.